ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகை சேனல். இன்னைக்கு நம்ம ரெட்டை கம்பு வச்சு தான் இன்னொரு பாடம் பார்க்க போகிறோம். இன்னைக்குள்ள பாடத்தை பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த படத்தை எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு கம்பை மட்டும் வச்சு இந்த மாதிரி நான் எடுக்கிறது சொல்லியிருப்பேன். அதை முதல்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு அந்த படத்தோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு கம்பு வச்சு தனித்தனியாக ரெண்டு கைக்குமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா நம்ம தனித்தனியாக ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு கை மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். முதல்ல கம்பை வந்து இப்படி பிடிச்சிட்டு அதை அப்படியே உடம்புக்கு பின்னாடி கொண்டு ஆப்போசிட் சைடு வைங்க. அப்போது இந்த நுனி பகுதி வந்து முன்னாடி இருக்கணும், கை வந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அப்படி உடம்பு ஒட்டினால இப்படியே நம்ம எடுக்கணும். எடுத்து முன்னாடி வந்தோடனே இதை அப்படியே நம்ம மேலே கொண்டு போய் நிப்பாட்டணும். அடுத்து மறுபடியும் இதை இப்படி சுற்றி கொண்டாந்து இதை இப்படியே உடம்புக்கு பின்னாடி நம்ம இப்படி கொண்டு வரணும். இது சுற்றி மறுபடியும் இந்த மாதிரி முன்பக்கமாக வரணும். கை வந்து நமக்கு இப்படி பின்னாடி போய் வரணும். அதே கம்பு நமக்கு நேராக முன்னாடி வந்துடணும். இது அப்படியே உடம்பு ஒட்டியே சுற்றி அப்படி மேலே கொண்டாந்து நம்ம நிப்பாட்டுறோம். மறுபடியும் அதை ரிட்டர்ன் எடுத்து இப்படி இருக்குது, கையை நம்ம அப்படியே சுற்றும் போது இந்த நுனி பகுதி இந்த பக்கமாக வரும். வந்ததை அப்படியே நம்ம கீழே கொண்டு போய் இப்படி முதுகுக்கு பின்னாடி முதல்ல இந்த மாதிரி வைக்கிறோம். இந்த மொழி வந்து இப்படி இருக்கிற மாதிரி வைக்கிறோம். அடுத்து இதை இப்படியே உடம்பு ஒட்டினாலே உள்ளே கொண்டு போய் இந்த பக்கமாக நம்ம கொண்டு வரணும். இதை தான் நம்ம முதல்ல ரைட் ஹேண்ட் சைடுக்கு அப்படியே ஸ்பீடாக போடுவோம். நான் இதுக்கு முன்னாடி தனிப்படமாக போடும்போது மேலே சுற்றிட்டு அதை ஒரு கை மாற்றி மறுபடியும் அடுத்த கை கொண்டு போகிற மாதிரி பண்ணியிருப்போம். இது வந்து ரெட்டை கம்பை பண்ணதுனால ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொரு கம்பை வச்சு நம்ம பண்ணுறோம். இப்போது இது வந்து உடம்புக்கு பின்னாடி இந்த மாதிரி கொண்டு போகிறோம். அதுக்கப்புறம் அப்படி உடம்பு ஒட்டினாலே மேலே எடுத்து அதை எவ்வளோக்கு சுற்ற முடியுமோ சுற்றி கொண்டு வரோம். மறுபடியும் இதை ரிட்டன் இப்படி சுற்றி அந்த நுனி பகுதி அப்படி கீழே போகுது, இப்படியே உடம்புக்கு பின்னாடி கொண்டு வந்து இந்த பக்கமாக கொண்டு வரோம். இதை தான் முதல்ல ரைட் ஹேண்ட் சைடு நம்ம இப்படி ஸ்பீடாக போடணும். இது ரைட் ஹேண்ட் சைடு முடித்ததுக்கப்புறம் இந்த கம்பை வச்சுட்டு அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம இப்போ ட்ரை பண்ணுறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் முதல்ல கம்பு வந்து இப்படி பிடிச்சிக்கிடுங்க. பிடிச்சிட்டு இதை உடம்புக்கு பின்னாடி இந்த மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்து அது உடம்புக்கு ஒட்டினாலே எடுத்து மேலே இப்படி நம்ம சுற்றணும். மறுபடியும் அதை இப்படி எடுத்து இப்படியே பின்னாடி நம்ம கொண்டு போகணும். அடுத்து அப்படியே உடம்பு ஒட்டினாலே எடுத்து நம்ம இப்படி மேலே கொண்டு போகிறோம். எவ்வளோக்கு சுற்ற முடியுமோ அவ்வளோக்கு ரிட்டர்ன் சுற்றணும். மறுபடியும் அதை அப்படியே மாற்றி சுற்றினீங்கன்னா இந்த நுனி பகுதி இப்படி வந்து இப்படி உடம்பு ஒட்டினால இப்படி பின்னாடி போகணும். பின்னாடி விட்டுட்டு அதுக்கப்புறம் உடம்பை திருப்பி இந்த மாதிரி கம்பை முன்னாடி கொண்டு வரணும். இதை தான் நம்ம அடுத்து இப்படி ஸ்பீடாக பண்ணணும். இது முடிச்சதுக்கு இப்படி தனித்தனியாக முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து முதல்ல ஒரு கைக்கு பண்ணுவோம். ஒரு கைக்கு நான் இப்போ பண்ணுறேன். இந்த கம்பு இங்கே கீழே வரும்போது நம்ம அடுத்த கையை மேலே கொண்டு போகணும். மேலே இருக்க கை அடுத்து இப்படி மேலே போயிட்டு இப்படி வரும்போது இந்த கம்பு எடுத்து இப்படி நம்ம மேலே கொண்டு போகிறோம். இப்படி தான் ஒன்று மேலே போகும், ஒன்று கீழே வரும். இது எப்படி தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை தான் நம்ம அப்படியே ஸ்பீடாக போடுவோம். இதுக்கு நம்ம லெக் பொசிஷன் இந்த மாதிரி வச்சு நிற்கணும். இது எதுக்காக இப்படி நிற்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கங்கே அசைய மாட்டோம். நம்மளை ஸ்டேபிளாக நிற்போம். ஒருத்தர் வந்து நம்ம தள்ளி விட்டால் கூட நம்ம அங்கங்கே அசையாமல் ஸ்டெடியாக நிற்போம். இப்போ ஒரு கம்பை இப்படி மேலே இப்படி வச்சுக்கிடுங்க, இன்னொரு கம்பு இப்படி இருக்கட்டும். இதை தான் நம்ம அப்படியே எடுத்து இந்த மாதிரி நம்ம சுற்றுறோம். இது தனித்தனியாக பண்ணது தான் இப்போ நம்ம இது பண்ணுவோம். ஒன்று மேலே இருக்கணும், ஒன்று கீழே இருக்கணும். இதை அப்படியே ஸ்பீடாக பண்ணுங்க. ஸ்லோவாக தனித்தனியாக பண்ணிவிட்டு அதை அப்படியே மெதுவாக ஸ்பீடு கூட்டினாலே போதும். இது அப்படியே கரெக்டாக வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த பாடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய சிலம்பு பாடங்களை கற்றுக்கிட்டதுக்கு மறக்காமல் தகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரக்கு மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.